வணக்கம் நேர்களே, தஞ்சை சமையல் சந்தோஷினி. வாங்க கொள்ளு பொடி எப்படி நுணுக்கலான்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்குங்க, டேஸ்டியாக இருக்கும். கொள்ளு வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்துருக்கேன் பாருங்கள். நல்லா வறுத்துட்டேங்க. இதில் இந்த வறுத்துட்டு இந்த சூட்டில் இந்த பெருங்காயத்தூளை போட்டுடணும். நம்ம பெருங்காயத்தூளை போட்டுடணும். அதில் சூடாகவே அதில் வந்து சூடாகிடும். இல்லாட்டி அடியில் எண்ணெய் சட்டியில் ஒட்டிக்கு அதை போட்டு வறுத்திங்கன்னா. உளுத்தம் பருப்பு வச்சுருக்கேன், கடலைப்பருப்பு வச்சுருக்கேன் பாருங்கள், வறுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, மிளகாய் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். பூண்டு வந்து தோலோடய அப்படியே ஊற்று போட்டுடலாங்க. இதில் வந்து மிளகு, ஜீரகம், எள் போட்டிருக்கேன் பாருங்கள். மிளகு, ஜீரகம், எள் வறுத்து போட்டிருக்கேன். இது வந்து கருகாமல் நல்லா வறுத்தா தான் வாசமாக இருக்கும் பொடி. வாங்க இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ எல்லாம் நம்ம நுணுக்கிட்டு இருந்தாச்சுங்க. மிக்சியில் போட்டு இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குங்க, செம்ம டேஸ்டியாக இருக்கும். நம்ம வந்து வெயிட் லாஸ்க்கும் நல்லதுங்க. டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். உடம்புக்கு நல்ல ஹெல்த்துங்க. ஒரு ஸ்பூன் எல்லாமே உங்களுக்கு மிளகு, ஜீரகம், எள் எல்லாமே சேர்ந்துருக்கு. நல்லா இட்லிக்கு நம்ம இந்த அளவுக்கு டெய்லி சாப்பிட்டாக்கா உடம்பு நல்லதுங்க. வெயிட் லாஸ் ஆகும். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கொள்ளு பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.